சின்னத்தை வந்து இடைவெளி சின்னத்தை வந்து தமிழ்நாடு வழக்கு தேர்தல் நடத்திருக்கு. அவர் வந்து மனு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து இடைவெளி சின்னத்தை தான் நாங்கள் போட்டியிட்டோம்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அவர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஜோக்கா இருக்குது. என்ன பண்ண முடியும்? சட்ட ரீதியாக அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஏதோ விரத்தின் விளிம்பில் பேசிட்டு இருக்காரு. ஆக யார் வேணாலும் போடலாம் கோர்ட்டில். ஆனால் எது சரி எது சரி என்பது நீதிமன்றம் அளிக்கும். அது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால முழுமையான கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு அது வர இருக்குது கோர்ட்டில். பாமகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த நிலையில் இருக்கிறது, எப்பொழுது முடிவாகும்? நாங்கள் அந்த பிரச்சனைக்கே வரல. நீங்களாக கற்பனை கண்டு பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை, பாரதிய ஜனதாவோட பாமக பேசிகிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் நீங்களாக கற்பனை பண்ணி ஏசியமாக ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் போடுவதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. நாங்கள் கூட்டணி பேசுகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைப்போம், தெரிவிப்போம். அதுதான் நான் தான் சொல்றேன், தேமுதிகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. பாமகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது உங்களை அழைத்து நிச்சயமாக அதை தெரிவிப்போம். பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து ஒரு 8 கட்சிகள் கிட்ட அவங்கள்ட்ட கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. ஏங்க, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு உண்டு. அந்த கட்சியை தான் நீங்க போய் கேட்கணும். என்னை கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? எங்க கட்சியை பத்தி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அடுத்த கட்சியை பற்றி நான் பேசுவதற்கு சரியல்ல. நிச்சயமா அதிமுகவை எந்த பாதிப்பு ஏற்படாது. இன்றைய சூழலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை காப்பதற்காக போராடி இருக்கிறாங்க, வென்று இருக்கிறோம். காவிரி நதி பிரச்சனை அதுக்கு உதாரணம். ஆனால் அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 38 நாடாளுமன்ற கூட்டணியோட அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன குரல் கொடுத்துருக்குறாங்க? எதுவுமே இல்லையே. எல்லாமே பேசுறோட சரி. அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? எதுவுமே இல்லையே. அதனால் மீண்டும் இப்போ தேர்தல் நடக்குது, 2024 நாடாளுமன்ற தேர்தலில். இதில் திமுகவுக்கு வாக்களித்தா அது வீண் தான். ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டாங்க 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றத்துடைய நடவடிக்கையை நாடாளுமன்றத்திலே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கலை, எந்த அழுத்தம் மத்தியில் கொடுக்கல. அதனால் அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 2014 2019 வரைக்கும் இருக்கிறாங்க. பல்வேறு பிரச்சனை தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ்நாட்டு மக்களுக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக அந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தினுடைய ஒலிக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற